கர்த்தருக்கு ஒரு சரியான நியாயத்திற்கு முகம் இருந்தனால தான் ஏசு கிறிஸ்து பூமியில வந்து அந்த கோபத்தை தணிக்க தான் அவர் சிலுவையில மரிச்சாரு. அந்த சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவருமே அதை தான் ப்ரீச் பண்றாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்ய சமீபமா. உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ரூதா ரசதே செகேல சீவா தரி பாலாபா தொனெரெலே செலே பெலேக்கேல சீமா லொதெல்லேக்கேலாமா தூராதர்ராபா. ஆவியானவர் சொல்றார், ரிக்கந்தா ராபா லோரிக்கா பாபா, நீங்க கடைசி நாட்கள்ல இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்காபா, கர்த்தரை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களான்னு என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிஷதர் ரெபே தரி சதர் ரபா லரிதர் ரபாலா தொராபா தரிக்கல்ல செதே லெதெல்லெபே துனிதெல செதெக்கெல செபேலோ. ஆவியானவர் கேட்கிறார், ரிஷதர் ராபா லொக்கேல சதர் ராபா லோரிக்கபா ரிஷதர் ராபா லோரிக்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்கன்னு நான் ஆவியான் கேட்கிறார். ரிஷதர் ரெகேலா ரஷபா லொக்கே ரஷபாலா பாபா ருதா ரபாலா ராபா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு ஆயத்தமாகுங்கள். அதுக்குண்டான வசனம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணி ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள். ஆக்சுவலி 1 பேதுருவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முடிவு சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. நம்ம போன வாரம் என்ன பார்த்தோன்னா, நம்ம கடைசி நாட்களில் இருக்கோம். பல வருஷமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கடைசி நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்க்கதரிசிகளும் சரி, பல ஊழியக்காரங்களும் சரி இதை பற்றி ப்ரீச் பண்ணுறாங்க. அது என்ன கடைசி நாட்கள்? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு வந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, யோவேல் 2:28 வசனம் நம்ம பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி நாட்கள் என்ன நடக்கும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்ம ஆயத்தமாகணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில நடக்கும்போது அவரோட முக்காவாசி பிரீச்சிங்ல அவர் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 2வது வருகையை பத்தி அவருமே நிறைய பேரபிள்ஸ்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து மக்களுக்கு ப்ரீச் பண்ணாம நிறைய பேரபிள்ஸ் மூலியமா தான் இயேசு கிறிஸ்துவே பூமியில நடக்கும்போது நிறைய அவரோட ப்ரீச்சிங்ல 90% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்து ஃபெய்த், விசுவாசம், அதை பத்தி எல்லாம் ப்ரீச் பண்ணிருப்பார். மீதி 90% வந்து ஏசு கிறிஸ்துவோட ப்ரீச்சிங்ல என்ன ஆயிருக்கும்னா, இந்த 2வது வருகை, லாஸ்ட் டேஸ், இதை பத்தி தான் இருந்ததுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபால் கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் ராபா ஞானமா நடந்துக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த இனி காலம் செல்லாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபால் லுக்கேல சதர் ராபால் ரிக்கபம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்காவாசி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுறது, விசுவாசம் ஓடாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபால் சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா தரிபா தரி சதர் ரெபே லக்கெல்லபாதா துரிக்கந்தர்ரா, காலை நீ செல்லாத அதி சீக்கிரத்தில் வருவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா தரிக்கல்லர், இது எச்சரிப்பின் சத்தம் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷகா லெக்கெல்லபாதா உதேலெசெதே லெக்கெல்லபாலபா துரிபால, ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. ரிக்கந்த எச்சரிப்பின் வார்த்தையை ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோரிக்கு, பூமியில இருக்கிற வரைக்கும் தான் ரிக்கந்த உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ரிஷபக்கெலா ரிபா தக்கெல்லா சபக்கெலபா துரிக்கெல்லா சதக்கெலபா பாபா துரிக்கல. ஒன்ஸ் இந்த பூமியை விட்டு போயிட்டீங்கன்னா ரிக்கந்தர்ரா, என்னோட நியாய தீர்ப்பு சீட்டுக்கு முன்னாடி ஒருத்தனும் வாயை திறக்க முடியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷக்கெல்லெதெல்லபா துரிக்கல்ல ரஷபாலோ ரிக்கபா துரிபால ரக்கபபா துரஷத ரபா தரேசெக்கெல்லபா. வித்தியாசமான கர்த்தரை நீங்க பாப்பீங்க. ரிக்கந்த வித்தியாசமான இயேசுவை நீங்க பாப்பீங்கன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரெக்கெல செக்கெல்லதெக்கெல்லா பாபா துரிக்கந்த ரபாலோ ரிக்கபா. அந்த நாள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரிக்கந்த ராபா, அதனாலதான் ரிக்கந்த எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ரிக்கந்த பூமிக்கு வந்து உங்களுக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கல்லா ரஷபா லெக்கெல்லா ரதா ரக்கெசெபே லொக்கெல்லா பாபா துரிக்கந்த ராபா. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். ரிக்கந்த ராபா ஏசு கிறிஸ்துவா பூமியில நடக்கும் போதே ரிக்கந்த ராபா லோரிக்கபா இந்த எச்சரிப்பின் வார்த்தை தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்லா ரசதக்கெல்லா ரபா லோரி ஜிஷத ராபா, ஜாக்கிரதையா இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கபா. ஸோ புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவமே வந்து இந்த 2வது வருகையை பற்றியும் நம்ம வந்து ஆயத்தமாகணும், இதை பற்றி தான் மறுபடியும் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு அவர் ப்ரீச் பண்ணுறாரு. அவரோட 2வது வருகை என்னமோ அவர் என்ன சொல்கிறாங்க, 2000 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த 2வது வருகை நடக்கும், இந்த செகண்ட் கம்மிங்கிறது வந்து பல வருஷங்கள் கழிச்சு தான் நடக்கும்னு சொல்லிட்டு அப்போவே ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு என்னதான் 2000 இயர்ஸ் கழிச்சு தான் வரதா இருந்தாலும், ஆனால் ஏசு கிறிஸ்துவோட ப்ரீச்சிங் அப்போவே மக்களுக்கு எப்படி இருந்ததுன்னா,
இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பல பேரபிள்ஸ் மூலயமா வந்து மக்களுக்கு போய் அவர் சேர்க்கிறார். நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டின்றது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ரிலீஜன். ஆனால் இருக்கிறதுல நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துட்டு அந்த இயேசு கிறிஸ்துவே வந்து நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். நீங்கள் மற்ற ரிலீஜன்ஸ், நம்ம வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில் இருக்கும்போது பல ரிலீஜன் மக்களோட நம்ம வந்து சஞ்சரிக்கிற அனுபவம் உண்டு. எல்லாம் வேற 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 ரிலீஜன்ஸ்ல இருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்கும் போதே தெரியும் அவங்க தெய்வத்துக்கு அவ்வளோ கனம் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க ஒரு கோயிலுக்கு போனா கூட அந்த செருப்பை வெளியில கழட்டி போட்டு அந்த ஒரு கனத்தை பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள் இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கு வந்து கனம் பண்ணுறதுக்காக நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, அப்படின்னு பண்ண மாட்டாங்க, விரதம் இருப்பாங்க. பல அந்த தெய்வத்தை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக எப்பயுமே இந்த புறஜாதியானவர் பண்றதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்ப்போம், பக்கத்து வீட்டிலலாம் இருக்கும்போது அவங்க பயங்கரமாக கானம் பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்கு போவாங்க, அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட குலதெய்வன்ற வந்து ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க, அது ரொம்ப கோபமாக இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த குலதெய்வத்துக்கு போய் அதுக்குன்னு உண்டான சடங்குகளை அவங்க செய்வாங்க. இது மட்டும் இல்லை, பல ரிலீஜியன்ஸில் அது உண்டு. எல்லாம் அவங்க தெய்வத்தை வந்து கோபப்படாமல் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஏசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிலுவையில மறிச்சார். அது வந்து ஒரு 100% ஒரே ஒரு நிகழ்வு தான் அது தவிர ரிஷாதார் ராபாலோ அதையே மையமாக கொண்டு நீங்க பாவம் செய்ய கூடாதுன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷதர் ரெக்கெப்பா துரிக்கந்தல் லெக்கெல்லாபா துரகல ரஷக்கெ லதல் லெக்கெபா துரகல ரபா லோரிக்கபாபா என்னோட கோபமான முகத்தை பாத்துறாதீங்கன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஒரு சரியான நியாய தீர்ப்பு முகம் இருந்தனால தான் ஏசு கிறிஸ்து பூமியில வந்து அந்த கோபத்தை தணிக்க தான் அவர் சிலுவையில மறிச்சாரு. அந்த சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவருமே அதை தான் ப்ரீச் பண்றாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த ப்ராஃபட் ஜான் த பேப்டிஸ்ட் அவர் அதே ப்ரீச் பண்றாரு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை மையமா வச்சு ப்ரீச் பண்றாரு. சோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் வந்து இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பு சத்தம் கொடுத்திருக்கும் போது இப்ப வந்து நம்ம கடைசி தருணத்துல இருக்கும், ரொம்ப லாஸ்ட் டேஸ்ல இருக்கும், என்ன வேணா நடக்கும்னு சொல்லிட்டு தான் பைபிள்ல போட்டிருக்க. இதே தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம் என்ன போட்டிருக்க அப்படின்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரே தவிர மற்றவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது அப்படின்னு மாதிரி போட்டிருக்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அந்த டே இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகைன்றது வந்து யாருக்குமே தெரியாது. என்னோட பிதாக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட ஃபாதருக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் எத்தனையோ கோடான கோடி தேவதூதர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட எந்த நாளில் வரும்னு சொல்லிட்டு அந்த நாளை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இல்லைன்னு போட்டிருக்கு. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாள் வர்றது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா கர்த்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனா அந்த விஷயமே ரொம்ப சீக்ரெட்டா நடக்கும், எந்த நேரம் நடக்கும், எந்த நாள்ல நடக்கும், எந்த நிமிஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒன்லி என்னோட ஃபாதருக்கு மட்டும், பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து அது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை தான். அவர் என்ன சொல்றாரு, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அந்த நாள் தெரியாது, ஆனா நீங்க எந்த நாள் நடக்கும்னு தெரியாமப்போ நீங்க கரெக்டா இருந்துக்கணும், எல்லா நாளுமே நம்ம கரெக்டா இருக்கணும், கடைசி தருணம் வரைக்கும் நம்ம கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதே தான் நம்மளும் பண்ணோம். ஒரு நாள் நம்ம நல்லது பண்ணிட்டோம், செகண்ட் டே வந்து திரும்பி பாவமான வாழ்க்கைக்கு நீங்க போகக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ அதுவே உங்க கடைசி நாளா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு என்ற ஆவியானவர் கேட்கிறார். ரிஷதா ரெபேல் ரீதா ரஷதா ரபா லோரிக்கந்தர் ரபா லொக்கேல ரஷபா ஊரக்கந்த ரபா லோரிக்கம் அந்த நாள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லொரிக்கபா கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகுங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லொரிக்கபா அதனால தான் ஏசு கிறிஸ்துவே வந்து அந்த 10 virgin அவங்கள பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, 5-10 கன்னிகை இருக்காங்க, அதில் 5 கன்னிகை வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, 5 பேர் ரொம்ப ஃபூலிஷாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் மணவாளனுக்காக காத்துட்ருக்காங்க.
அந்த வைஸ் வெர்ஜன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் கொண்டு வராங்க. ஆனால் வந்து முட்டாள் ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, அந்த 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 டைமுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த கதையில் என்ன இருக்குன்னா எல்லாருமே தூங்கிடுறாங்க, எல்லாம் தூங்கிடுறாங்க. திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மணவாளன் வராரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே புத்திசாலி கன்னிகை ஏஞ்சி அந்த விளக்கெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அந்த முட்டாள் ஸ்திரீ என்ன பார்க்குறாங்கன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் ஆயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வைஸ் விமன் இவங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நாங்கள் உங்களுக்குலாம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃபூலிஷ் அந்த முட்டாளாக இருக்க கன்னிகை என்ன பண்ணுறாங்க, கடையில் போய் வாங்க போகிறாங்க. அந்த கடையில் போய் வாங்க போகிற டைமில் மணவாளன் வந்துடுறாரு. மணவாளன் வந்தப்போ யார் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, இங்கே அதை தான் நம்ம பார்க்கணும், யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் அந்த 5 புத்திசாலி ஸ்திரீயை மட்டும் அழிச்சிட்டு போகிறாரு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், சரி அவங்களுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கூட கர்த்தர் அந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ராபா, அதுதான் கர்த்தரோட கேரக்டர் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷதர் ரெக்கபா லெக்கெல்லா ரீதரா, நீங்கள் எல்லா நாளும் ஆயத்தமாக இருக்கணும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபா லொரிக்கந்தர், எல்லா நிமிஷமும் நீங்கள் ரிக்கந்தர் கர்த்தருக்கு சித்தமானதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷக்க லக்கெல்லா பத்தலா சபா லொக்கெல்லா தராபா உரக்கந்தர் ராபா லொரிக்கபாபா ரிஷதர் ராபா கெலா ரஷபா லொரிக்கபா துரிக்கந்த ராபாலோரிக்க பாபா. ஏமாந்து போகாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பக்கமா பார்த்துட்டு ஏமாந்து போய் பாதாளத்தில் விழுந்துடாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா, இது எச்சரிப்பின் சத்தம். ரிக்கந்த ஆயத்தமாக என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா, அதென்ன ஆயத்தம்? ரிக்கந்த ராபா, விழித்திருந்து ஜெபிக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த, அதுதான் வசனம் சொல்லுது. ரிக்கந்த, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ரிக்கந்த, எல்லா நேரமும் நீங்க ஜெபிக்கணும். ரிக்கந்த, எல்லா நிமிஷமும் நீங்க ஜெபிக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா கேலா ரிபா லக்கேலா சபே லோரி. ஒரு நாள் மட்டும் நான் பாவத்தை செஞ்சுக்கிறேன், ஒரு நாள் மட்டும் நான் சிகரெட்டை பிடிச்சிக்கிறேன், ரிக்கந்த ரஷ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஐயோன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்க, முழுசா மனம் திரும்பணும். ரிக்கந்த ராபா லோரிக்கபா, மனம் திரும்பாட்டி ரிக்கந்த நீங்க கைவிடப்படுவீங்க என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த, அதுதான் வசனம் சொல்லுதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்க ராபா கேலா ரேஷத ராபா, வசனம் என்ன சொல்லுது? ரிக்கந்த ரஷபா லோரிக்கபா, அந்த முட்டாள் ஸ்திரீக்கா அந்த மணவாளன் வெயிட் பண்ணான்னு போட்டிருக்கா. ரிக்கந்த லெக்கெல்லா ஷபா லொக்கெல்லா ராபா உரிக்கந்த ராபா லொக்கெல்லா ராபா ரிக்கந்த, அந்த புத்தி அந்த முட்டாள் ஸ்திரீகள் ரிக்காந்த வரலன்னு ரிக்காந்த கைவிடப்பட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. ரிக்காந்த ராபாலோ, இது எல்லாமே பைபிள்ல இருக்கு. ரிக்காந்த ரா, பைபிள்ல இருக்கிறதா சத்தியம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்காந்த ராபா கேல ஷபா, அதுபடி நடந்துக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்காந்த ராபாலோ ரிக்கபா, ஏமாந்து போவாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்காந்த கிருபை கிருபன், ஏமாந்து போகாதீங்க. ரிக்காந்த லாரா ஷபா லோரிக்காந்த ரா, கர்த்தரோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கோங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷபா லொக்கேலா ராபா பாபா துரிக்காந்த ராபா லொக்கேலா ஷபா லோரிக்கபா துரிக்கலா ரசபா லோரிக்கபா, ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லொக்கேலா ரஷபா கேலா ரசபா கலகபா துரிக்கபா லா ரஷபா பாபா, ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர், ஆயத்தமாகுங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்கபா. ஸோ நம்ம எப்போவுமே விழித்திருந்து நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். மணவாளன் வராரு அப்படின்னா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த வேத வாசிப்பு, ஜெபிக்கிறது. நீங்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி பழைய நிலைமைக்கெலாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லொக்கேலா தரிபா லாரிகபா, ஒரு வசனத்தை படிச்சுட்டு வரீங்கன்னா அதை நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபா லொரிக்கபா ராபா லக்க, பல கிறிஸ்தவர்கள் ரிக்கந்த சர்ச்சில் வரும்போது ரொம்ப தூய்மையாக இருக்கீங்க ரிக்கந்தர், ஆனால் சர்ச்சை விட்டு போனதுக்கப்புறம் ரிக்கந்த் உங்கள் இஷ்ட போன வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். அது எனக்கு பிரியமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்தர், அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த, என்னோட பட்டயத்தில் விழுந்துராதீங்க என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷபா கல ரேப லக்கேலாபா உரிக்கந்த ரபா தரிபா 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 லபா துக்கேல ஷக்கே லபா தக்கி லபா துனிக்கல செபே லோரிகபம் துரிதராபாலா ராபாபா உரக்கந்த ராபா லோரிகபம். கர்த்தருக்கு உண்டான கணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும் என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷபா கேல ராபா லோரிகபா, நீங்க ஆராதிக்கிற தேவன் சீரஷேபே தெரிஷபா லோரிகபா துரிபாபா பாபா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா, அவருக்கு உண்டான கணத்தை நீங்க கொடுக்கணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரி, ஏசு கிறிஸ்துவ ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்கிடாதீங்க என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரஷபா லோரி
ரிக்கா பாபா திராபாலோ ரிக்கபா. அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா அவர் நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த பயங்கரமா இருக்கும் ரிக்க, நீங்க தாங்க மாட்டீங்கன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிஷாதாரா அந்த நியாய தீர்ப்பு நாள் ரிக்கந்த ரொம்ப பயங்கரமா இருக்கும், பைபிள்ல இருக்கு, வசனம் இருக்குன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷாதா கேலா ரபே தெலெசேபா துரிக்கந்த ராபா லோரிக்கந்த பாவம் செஞ்சவங்கள ரிக்கந்த ராபாலோ அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு நீங்க போவீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷபால் அதுதான் பைபிள்ல இருக்கு. ரிக்கந்தார பாவம் செய்வன் எல்லாம் பாதாளத்துல போய் விழுவான் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷக்கல்ல தர்ராபாலோ ரிக்கபா ஏமாந்து போவாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்க ஏமாந்து போவாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். மனம் திரும்புங்க ரிக்கபா பாபா, மனம் திரும்புங்க ரிஷத ரெக்கேபால மனம் திரும்புங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷக்கல்ல தரி பாபா துரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ஊராக்கந்த ராபால் ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்க ரஷபக்கரபா தராபாலு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம வந்து நம்மளை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம எப்பவுமே ரெடியாகவே இருக்கணும். லைக் ப்ரேயர் ஜபம், நீங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியம் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ஷபாலு வரைக்கும் நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஒரு 15 to half an hour நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். 15 நல்லா பாட்டு பாடிட்டு அப்புறம் பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு பைபிள் வசனத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு நவமான பாஷை உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த நவமான பாஷை வரணும், இந்த அந்நிய பாஷை நம்ம பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் ஒரு வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த என்டையர் வீடுமே ரட்சிக்கப்படணும். நீங்கள் எல்லாருமே இந்த நவமான பாஷையை பேசும்போது இந்த ராபாலோரி ஆவியானவர் அங்கே வந்து சஞ்சரிப்பாருன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஸோ ஆவியானவர் கர்த்தர் வந்து நம்ம சஞ்சரிக்கிறத பார்ப்பாரு. அந்த ஸ்டோரியில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும்னா அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த புத்தி இல்லாத கன்னிகை வந்து எங்களுக்கு என்ன கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த புத்திசாலி ஸ்திரீ வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, என்னதான் அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இருந்தால் அந்த குடும்பமே பரலோகத்துக்கு போயிடுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி ஒர்க் ஆகாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது நீங்கள் வந்து பரலோகத்தில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் உங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா அப்போது அவரால் உங்களை காப்பாற்றவே முடியாது. அதான் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காரு, எங்கள் அப்பா வந்து பெரிய சபை போதகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. நம்ம பரலோகம் போகணுன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஆயத்தப்படணும். அதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க அம்மா ஜெபிக்கிறவங்க எங்க அப்பா ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். எல்லாரும் ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கணும்னு என்று ஆவியானவர் சொல்றார். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். இஷக்கல் லதே தீரிக்கந்த ராபா லோரிக்கவா தீரசத ரெபே லொக்கேல சபா ரீரஷதா நிரேசன நிலைமெல சபா ಧುನೆಕ್ಕೆಲೆಸ್ಸೆದೆಕ್ಕೆಲ ಬಾಬಾ ದೀರಶದ ರಾಬಾಲೋರಿಕ ಬಾಬಾ ದಿರೆದೆ ರಸದ ನೆರೆಕೆರೆ ಬೆಲೋರಿಕ ಬಾಬಾ ದುರದ ರಸದ ರಾಬಾಲೋರಿಕ ಬಾಬಾ ದೀನ ರಾಬಾ ಬಾಬಾ ரிகாலா ரஷாதா ராபா லோரிக்கம் என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு அறியாதமான எட்டாதமான காரியத்தை அறிவிப்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா தரி பாலாரிக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஆயத்தமாகவே இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அந்த நாள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நிறைய வசனம் இருக்கும், அந்த நாள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கர்த்தரை நம்ம மீட் பண்ணும்போது அவரோட நம்மளோட பாவங்கள் மட்டும் கிடையாது, நம்ம உலகத்தில் வாழும்போது என்னென்ன பண்ணுற எல்லா செயல்களுக்கும் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம வணங்குறோம், நம்மளோட தேவன் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் பைபிளில் இருக்கு. அந்த புத்திசாலி ஸ்திரீ, அந்த வைஸ் விமன், அந்த ஃபூலிஷ் விமன் ஸ்டோரியிலே நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க ஆயத்தமாக கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க மணவாளன் வந்த உடனே அவங்க எந்த விதமான ஹெசிடேஷனுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு முட்டாள் ஸ்திரீயாக ஆயத்தமே இல்லாதப்போ அவங்க வந்து கைவிடப்படுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க போய் கதவை தட்டும்போது கூட ஸ்டோரியில் அப்படிதான் இருக்கும். அவங்க போய் கதவை தட்டும்போது கூட அந்த கதவை அவங்களுக்காக திறக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு கதையை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ ரிஷதர் ரெபேலோரிக்கா பாபா துரி பலரா பாலார் வெறும் ஆசீர்வாதம் கொடுக்குற தேவனா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு பிரியமே இல்லாத ஜபம் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கா உங்க ஜபம் எப்படி இருக்கணும்னா ரிகந்தர் பரலோக தரிசனத்தை நான் காணணும். ரிகந்தர் ரஷபா தரிபாலோரி நிறைய அனாயிண்டிங் எனக்கு வேணும். ரிஷதர்ரா உங்களை முகமுகமா தரிசிக்கணும். ரிகந்தர் இந்த மாதிரி தான் உங்க ஜபம் இருக்கணுமே தவிர ரிகந்தர் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க எனக்கு வீடு கொடுங்க வாசல் கொடுங்க இப்படி ஜெபிக்காதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அந்த ஜபம்லாம் எனக்கு அருவருப்புன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா தெரே பேலோரிக்கா பாபா தீர ஷபாலு
ராபாலோரிக்கபா. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வந்து கர்த்தரோட ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம். அதுதான் கிறிஸ்டியானிட்டின்றது. எல்லா ரிலீஜனுக்கும் மற்ற ரிலீஜனுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனால கூட நம்ம இயேசு கிறிஸ்துவால சஞ்சரிக்க முடியும். நீங்கள் எந்த ரிலீஜனை வேணால் கேட்டுக்கோங்க, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அந்தந்த ரிலீஜனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மத குரு இருப்பாங்க. அவங்க தான் அவங்க கடவுளோட ஒரு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து பேசுகிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த கடவுள்கிட்ட போய் பேசுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க மத குருன்ட்டு. ஆனால் நம்ம இதில் தான், நம்ம கிறிஸ்டியானிட்டியில் தான் கர்த்தர் அந்த பாரபட்சமே பார்க்க மாட்டார். ஒரு சராசரி ஒரு மனிதனா, நீங்கள் பாஸ்டரா இது தீர்க்கிறது எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒரு சராசரியான ஒரு மனிதனாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு வந்து உங்ககிட்ட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் கொடுப்பாருன்னு பைபிளில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தாவிதா இருந்தாலும் சரி, சாம்பேலா இருந்தாலும் சரி, எரேமியா, ஐசாயா, இவங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வராரு. அவங்க ஜெபிக்கும் போது அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வந்து அந்த திட்டத்தெல்லாம் வெளிப்படுத்துறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம தான் எடுத்து வைக்கணும், நீங்கள் தான் எடுத்து வைக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லோரிகம். ஸோ ரிக ரஷபா லரிபா. அதனால் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்கள் சித்தத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் திட்டத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரும் மனசார ஒரு சில பேர் ஒப்பு கொடுக்குறீங்க. என் சித்தத்தை நீங்க எடுத்துக்கோங்க கர்த்தாவே, எனக்கு உண்டான திட்டத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிற என் மக்களுக்கு உங்க பக்கத்துல தேவதூதர்கள் வந்திருக்காங்க. அவங்க கையில சில சுருள்கள் இருக்கு. அந்த சுருள்களை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஆவியானவர் சொல்றார். இதை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சில பேருக்கு அனாயிண்டிங் வருது. உங்களுக்கு இந்த அனாயிண்டிங் வரும்போது அந்த சுருளை நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஆவியானவர் சொல்றார். அந்த சுருள்ல உங்க வாழ்க்கைக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு, அது மெல்ல மெல்ல உங்களுக்கு அது உங்கள் நினைவுகளுக்கு தெரியும் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லக்கேலா ரபா தரபா லோரிக்கபா துரிஷதர் ரெபெல் லொக்கேலா ரபா ரிகந்த ராபா லோரிக்கபா ரிஷபா லோரிக்கபா உரிக்கந்த ராபா லோரிக்கபா ரிஷபா லோரிக்கபா. ஸோ நம்ம எப்போவுமே கரெக்டாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தரோட ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் வரும். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் வந்துட்டாலே நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கே தோணும், ஓகே ஆவியானவர் பார்த்துட்ருக்காரு, கர்த்தர் நம்மளை பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த பயமே நம்மளை பாவம் செய்ய விடாமல் நம்மளை தடுக்கும். அதனால இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லோரிக்கபா. ஆக்சுவலி 17th செஞ்சுரியில் வந்து ரீகன் தூபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், ஜெர்மனியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஜெர்மனியில் பிறக்கிறாரு. அவர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ஃபேமிலியில் ரொம்ப எல்டர் சன். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெபிக்கிற ஒரு அம்மா. அவங்க சின்ன வயசில் அவங்க பையனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய போதிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி, ரீகன் தூபேயோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருந்ததுனால அவருக்கு வந்து நிறைய வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்கிறாங்க, ஜீசஸை பற்றி சொல்கிறாங்க. எல்லாமே சின்ன வயசில் ரொம்ப அவரை வந்து நல்லா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நல்லா வழி நடத்துகிறாங்க. ஸோ அவர் சின்ன வயசில் நல்லா பைபிள் வசனம் இதெல்லாம் படித்ததுனால அவருக்கு ஒரு என்ன ஆசைன்னா, நம்ம பெருசாக போனால் நம்ம நல்ல ஒரு மிஷினரியாக போகணும், கடவுளுக்காக ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவர் அந்த பொருத்தனையை பண்ணிக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட 16வது வயசில் வந்து ஹேலே யூனிவர்சிட்டியில் போய் சேர்றார். ஹேலே யூனிவர்சிட்டியில் தான் பல மிஷினரிகள் இந்த தமிழ்நாட்டில் கால் மிதிச்ச நிறைய மிஷினரிகள், ஜீகன் பாலா இருக்கட்டும், ஸ்வாத் ஐயரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மிஷினரிகள் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வந்து நம்ம இந்தியாவை நோக்கி தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சவங்க. ஸோ இவர் அந்த யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாரு. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய மிஷினரிகள் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. நிறைய பேர் இந்தியாவுக்கு போனதையும் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். நம்மளும் வந்து சின்ன வயசில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளும் இந்த மாதிரி மிஷினரியாக நம்ம போகணும், வேற ஒரு தேசத்துக்கு வேற ஒரு காண்டினென்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு மிஷினரியாக போகணும்னு சொல்லிட்டு அவர் பொருத்தனை பண்ணி அவர் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா அவர் ரொம்ப சிக்காகி அந்த படிப்பை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ராஜாவோட பையனுக்கு போய் அவர் பாடம்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இருந்தாலும் அவர் மனசில் வந்து நம்ம வந்து ஒரு மிஷினரியாக போகணும், என்னதான் அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு சம்பளம்லாம் வந்தாலும் அவர் மனசில் மிஷினரியாக ஒப்பு கொடுத்ததுனால அவர் எப்படியாவது இந்த மிஷினரியாக போகணும், நம்ம இந்தியான்ற தேசத்துக்கு மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் இருந்ததுனால அப்போ டேனிஷ் மிஷனில் போய் அவர் லெட்டர் கொடுக்குறாரு, நான் அந்த மாதிரி போகணுன்னு. அவரை வர சொல்லி
கேல்கட்டாக்கு அனுப்புகிறாங்க, இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, கேல்கட்டாவுக்கு அனுப்புகிறாங்க. கேல்கட்டாவில் நிறைய ஆயத்தப்படுறாரு, நிறைய அந்த இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு, பைபிள் நாலேஜ் எல்லாமே கற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி லண்டனுக்கு போகிறாரு. லண்டனில் ஒரு 5 வருஷம் வந்து லூத்ரன் சர்ச் வந்து பாஸ்டராக இருக்கார். திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து இந்தியாவில் தான் போய் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மிஷினரி பீப்புள்கிட்ட சொன்ன உடனே அவரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியாவுக்கு வராரு. இந்த வாட்டி வந்து போன வாட்டி கொல்கட்டா இருந்தார், இந்த வாட்டி அவர் என்ன பண்றாருன்னா தரங்கம்பாடிக்கு வந்து இறங்குறாரு. எந்த இடத்துல வந்து சீகன் பால் ஷ்வார்ட்சையர் இவங்கெல்லாம் வந்து ஊழியம் செஞ்சாங்களோ அதே இடத்துல அவர் வந்து இறங்குறாரு. அதுதான் ஒரு மிஷன் ஃபீல்டு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆல்ரெடி இவங்கெல்லாம் நிறைய செட் பண்ணதுனால இவர் என்ன யோசிக்கிறார், நம்ம இங்கே இருந்து ஊழியம் பண்ணக்கூடாது, இவங்க ஆல்ரெடி நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு இடத்துல ஊழியம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கிட்ட வந்து கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வருது, நம்ம கேரளாவில் போய் ஊழியம் செய்யணும். அப்போ கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இது எல்லாமே ஒன்றா இருந்தது. 1950க்கு அப்புறம் தான் வந்து 1956க்கு அப்புறம் தான் இந்த கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தது, நாகர்கோயிலாம் தமிழ்நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இது எல்லாமே அந்த சைடு இருந்தது, தமிழ்நாடு இல்லாமல் அந்த பக்கம் இருந்தது. அப்போ அவர் வந்து நம்ம கேரளாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் நிறைய அந்த இந்த நிறைய டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை அப்படின்னு தரங்கம்பாடியிலேருந்து இந்த கேரளாவுக்கு வந்து அவர் நடந்தே வராரு. நிறையா அருள்வாயில் மொழி இதெல்லாம் வழியாக வரும்போது அப்போ மயிலாடின்னு ஒரு இடத்துல, அது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இப்போ கன்னியாகுமரியில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வராரு. வந்து பார்க்குறாரு, நிறைய மக்கள் இருக்காங்க. சரி, இந்த மக்கள்லாம் வந்து நம்ம கர்த்தருக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வாஞ்சு. ஆனால் அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரன் அப்படின்றதுனால நம்ம ஊர் ராஜாலாம் அந்த காலத்தில் வந்து இந்த மிஷினரி பீப்புளுக்குலாம் ரொம்பலாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. என்னதான் நம்ம ராஜாக்கள் நல்ல செல்வந்தனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இவன் வெள்ளைக்காரன், இவன் பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா அந்த டைமில் பிரிட்டிஷும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, போர்ச்சுகீஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தனால இவங்க வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மிஷினரி இவர் வராரு, இவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஜெர்மனிலேருந்து வராரு, பார்க்குறாரு, ஒரு வீடு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஏழை மக்கள் கிட்ட ஒரு குடிசை மாதிரி ஒரு ரெண்ட் பண்ணி அந்த குடிசையில் அவர் இருக்கார். ஸோ என்னதான் ஒரு வெளியூரிலே வந்தாலும் தன்னோட மிஷினரி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடிசையில் இருக்கார். அப்போ ஒரு சில நம்ம ஊர் மக்கள் அவருக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகி இவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. இவர் ஜீசஸை பற்றி நல்லா சொல்கிறாரு. அப்போ வந்து இவங்க நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு மர்ச்சன்ட் வந்து இவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குறாரு. இவருக்கு என்ன வாஞ்சனா, நம்ம வந்து ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் வந்து அந்த லேண்டை கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் வந்து மயிலாடியில் இவர் தான் கட்டுறாரு. அப்போ நிறைய மக்கள் வந்து அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அவர் என்ன அனலைஸ் பண்ணுறான்னா, நம்ம சர்ச் ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த ப்ரீச்சிங் பண்ணுறோம், ஆனால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன தான் ப்ரீச் பண்ணாலும் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஏன் சேரணும்னா அந்த காலத்தில் வந்து படிப்புன்றது வந்து இந்த ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் தான், ராஜா பசங்க, ஜமீன்தார் பசங்க, இவங்களுக்கு மட்டும்தான் அந்த படிப்புன்றதை வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த கீழ்கட்ட மக்கள்லாம் பார்க்குறாங்க, இவங்களெல்லாம் படிப்பறி வரல, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூலையும் அவர் செட் பண்ணுறாரு. பக்கத்தில் சர்ச் பக்கத்தில் ஒரு ஸ்கூலை செட் பண்ணி மக்கள்லாம் வந்து படிக்க வைக்கிறார். ஸோ அவரோட என்ன இருந்ததுன்னா, இவங்க படித்து இவங்க இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் அந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறார். ஒரு வாட்டி அந்த இடத்துல அவர் ப்ரீச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்க, அந்த குழந்தைய அவர் தூக்கிக்கிறார். தூக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை அவரை விட்டு இறங்கி நடந்து போகிறத பார்க்குறாங்க. உடனே ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்க்குறாங்களே, என்னடா அந்த குழந்தை அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன் எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தையோட தாய் சொன்னாங்களாம், இவ பிறக்கும் போதே இந்த குழந்தை வந்து நொண்டி, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, நான் சும்மா பக்கத்தில் வச்சுருந்தேன், நீங்கள் தூக்கிட்டு விட்டீங்க நடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி அந்த ஒரு மிராக்கிள் நடந்தோன்னே நிறைய பேர் ரீகன் தூபே வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாங்க. சரி, இவர் ஆராதிக்கிற தேவன் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எந்த விதமான மிராக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கல, அவர் ஜஸ்ட் தூக்குனாரு. அந்த குழந்தை நடந்து போறத எல்லாருமே ஆச்சரியமா பார்த்து நிறைய பல மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஸோ ஒரு சராசரியான ஒரு மனிதனா இருக்கான். ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெறும் நமக்குன்னு மட்டும் யோசிக்க கூடாது. பல பேர் ரட்சிக்கப்படாம நம்ம ஊர்ல இன்னமும் இருக்காங்க. பல தெய்வமே இல்லாத
இல்லாதவங்கெல்லாம் வந்து பிறர் தெய்வத்தை கும்பிடுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு உடையணும். நம்ம குடும்ப ஜெபத்தில் உட்காரும் போது நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஆவியானவர் சொல்றார். நிறைய மிஷனரிகளை நான் எழுப்ப போறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். இதை பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு இதே மாதிரி ஒரு மிஷனரி அழைப்பு வருதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள், ரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள், ரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா தடிபாலாரா Dirakandharaba lorikanda rebe lorikaba dirasada rekela rasaba lokela bababa nurakala rashada rekela rababa urada raba lorikaba கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நான் ஊழியத்துக்கு அழைக்க போறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். இக்கந்த யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ரிக்கந்தர் அவங்க எல்லாரையும் இனி வர நாட்கள் நான் ஊழியத்தில் பயன்படுத்த போறேன். ரிஷதர் ராபால் பாவமான ஊழியக்காரவங்க அல்ல. ரிக்கந்தர் ராபால் இந்த தேசத்தை அசைக்கிற ஊழியக்காரவங்களை நான் எழுப்ப போறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால் லொக்கேல ராபால் கிறிஸ்தவனை பார்த்து சிரிச்ச நாட்கள் போதும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரஷபாலோ கேலி பொருளா பேசுறது போதும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலோ ஒரு கிறிஸ்தவனை பார்த்தா பயப்படணும். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபராஜ் ஐயோ பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நம்ம கத்தி பேசக்கூடாது. ரிக்கந்த பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ரிக்க நம்ம தண்ணி அடிக்க கூடாது. ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா அப்படின்னு ஜனங்க நடுகுனவங்களை பார்த்து என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபா உரக்கந்தர் ராபாலோ கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னா ரிக்கந்த உங்க வீட்டு பக்கத்துல எவனாவது உடம்பு சரியாம படுத்தானா ரிக்கந்தர் ஹாஸ்பிட்டலை தேடி ஓடக்கூடாது. ரிக்கந்தர் ராபாலோ ரிக்க யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா பாருங்க அவங்க வீட்டுக்கு தேடி நாங்க போகணும் சொல்லணும் என்ற ஆவியானவர் சொல்றார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரிக்கந்தர் ராபாலோ ரிக்க இதை பார்த்துட்டு இருக்க பல பேர் மேல ஹீலிங் மினிஸ்ட்ரி வருது. ரிக்கல்லர் ரா ஹீலிங் மினிஸ்ட்ரி ரிக்கந்தர் ரா ஹீலிங் மினிஸ்ட்ரி ரிஷபா லோரிக்கபா டாக்டர்ஸே கைவிடப்பட்ட வியாதிகளோட ஜனங்க உங்க கிட்ட வருவாங்க. ரிக்கந்தர் ரா நீங்க தொட்டு சுகமாக்குவீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். இது கடைசி நாட்கள். ரிக்கந்தர் ராபாலோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ஆயத்தமாகுங்க ரிக்கந்தர் ராபால் ஆயத்தமாகுங்க ரிக்கந்தர் ராபால் கெட் ரெடி சேஸ் தி லார்ட். ரிஷபாலோரிகா காலம் இனி செல்லாது என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோரிகா பாபா தூரிகலா ரஷபாலோரிகா பாபா திரஷபாலோரிகா பாபா திரதர சதர் ராபாலோரிகா பாபா ரிக்கந்த ராபாலோரிகா வாலிபனே எலும்புன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோரிகா பாபா ரிக்கந்த வாலிபர்களே ரிக்கந்தர் ராபா எலும்புங்க. ரிக்கந்தர் ராபாலோரிகா உலக பிரகாரமான வாலிபர்களை இருக்காதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த தேசத்தை அசைக்கிற வாலிபர்கள் எனக்கு வேணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ஒப்பு கொடுங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கா பாபா ஒப்பு கொடுக்குற எல்லாரையும் ரிக்கந்தர் ராபாலோரிகா பாபா நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலோரிகா பாபா துரிஷதர் ராபாலோரிகா பாபா Dinarashadar Rabalorikaba, Dirashabalorikaba, Ribala Rashabam. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.